Good morning all. Audio கேக்குதா? Hi, good morning. Audio கேக்குதான்னு சொல்லுங்க, செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏழு பேர் இருக்கீங்க சாட்ல, ரிப்ளை பண்ணலாமே. ஆடியோ கேக்குதா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலான்னா எல்லாரும் தம்ஸ் அப் கொடுங்க பார்ப்போம். எஸ் மேம். ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் டாபிக்கு? நான் மட்டும் இன்னைக்கு தனியாக பேச போகிறதில்ல, சாட் பாக்ஸில் எல்லாருமே சேர்த்து தான் பேச போகிறோம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். ஓகே மேம். இன்றைக்கி என்ன டாபிக்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கடன் வாங்கியிருக்கீங்க? ஸோ கிளாஸ்க்குள்ளே போகிறோம், பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் பேசுகிறோம். இன்றைக்கி மென்சுரேஷன் பார்க்கல, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். மென்சுரேஷன் ஃப்ரைடே. ஓகே ஓகே சரி. எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க? லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் பேசி வார்ம் அப் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கான்செப்ட் போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்காதவங்க யாராவது இருக்கீங்களா? எல்லாருமே கடன் வாங்கியிருப்போம் இல்லை? வாங்கினது இல்லையா? ஓகே. ஸோ யாருமே கடன் வாங்கினதில்லைன்னு நினைக்கிறேன். கடன் வாங்கியிருந்தாலும் சும்மா கை மாத்தா தான் வாங்கியிருப்போமே தவிர இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருக்க மாட்டோம். கரெக்டா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அர்த்தம்? நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். நான் திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் சாட் பாக்ஸில் நான் கேட்குறப்போ ஆன்சர் போட்டுகிட்டே இருக்கணும். சரியா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ தெரியும் அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், தெரியாது அப்படின்னா என்ன பண்ணலாம்? தம்ஸ் அப் பண்ணலாம். ஸோ பண்ணாதான், நீங்கள் ரிப்ளை பண்ண தான் நம்ம அடுத்த செஷனுக்குள்ளே போக போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பற்றி என்ன தெரியும்? கேள்விப்பட்டிருப்பீங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுலே ரொம்ப சம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி, ஒரே ஒரு ஃபார்முலா தான், ஈஸியாக போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். கரெக்டா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேல்குலேஷன் பெருசாக வரும் அப்படின்ற ஃபீல்லாம் இருக்கும். யாருமே அப்போ சாட் பாக்ஸில் பேசுகிறதா இல்லை. சரி, ஓகே. ஸோ இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், நமக்கு 2 டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம வாங்கின கடன் தொகை அப்படின்னு ஒன்று இருக்கும், அதாவது பிரின்சிபல்.
ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன டேர்ம்ஸ் அப்படின்னா, பி அப்படின்னு ஒரு டேர்ம் தெரியணும். பி அப்படின்னா என்னென்னா பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரின்சிபல்ன்றது நம்ம வாங்கின அமௌண்ட் எவ்வளோ கடனாக வாங்கியிருக்கோம் அப்படின்றது தான் பிரின்சிபல். நெக்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னா, என் கேபிட்டல் என் இல்லை ஸ்மால் என் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை வருஷத்துக்கு கடன் வாங்கியிருக்கோம். அடுத்து ஆர்ன்றது என்னென்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன பர்சன்டேஜா இல்லை என்ன யூனிட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் இருக்கும். அதுவும் பெர் ஆனம்க்கு இருக்கும். ஆனம் அப்படின்னா ஆனுவலாக எவ்வளோ அப்படின்றது தான் இருக்கும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆனுவலி எவ்வளோ அப்படின்னு இருக்கும். இதுவே கொஷினில் நமக்கு ஹாஃப் இயர்லி, அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ என்ன பண்ணணும்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம ஹாஃப் இயர்லிக்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 4வது டேர்ம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் அமௌண்ட் என்னது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ டோட்டல் அமௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வாங்கின கடன் தொகை பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இல்லை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அது ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக நம்ம லாஸ்ட்டில் எத்தனை வருஷத்துக்கு வாங்கியிருக்கோமோ அத்தனை வருஷம் கழித்து ரிட்டர்ன் பண்ணுவோம்ல, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எந்த இன்ட்ரெஸ்ட் பற்றி பேசினாலும் இந்த 4 டேர்ம்ஸை பற்றி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஓகேவா? ஸோ இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயும் நம்ம இதே பிஎன்ஆர்ஏ அந்த டேர்ம் தான் பார்க்க போகிறோம். எனக்கு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எது சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். பிரின்சிபல் அமௌண்ட் இப்போ நான் வந்து 1000 rupees கடன் வாங்குகிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். எத்தனை வருஷத்துக்கு? ஒரு 2 வருஷத்தில் ரிட்டர்ன் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு மொதல் வருஷத்துலேயும் நான் கடன் வாங்கின தொகை 1000 ரூபாய் தான் இருக்கும். 2வது வருஷத்துலேயும் நான் கடன் வாங்கின தொகை 1000 ரூபாய் தான் இருக்கும். மேம் கடன் வாங்கின தொகை எப்பயுமே அதே 1000 ரூபா வாங்கியிருக்கணும், 1000 ரூபா தானே இருக்கும், அது எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு வருஷம் வருஷம் நான் கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடணும். அப்படி ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து பிரின்சிபலில் சேர்த்துருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%க்கு நான் வந்து கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். 1000ல் 10%, 1000ல் 10%னா எவ்வளோ? 100 rupees அப்படின்னு கிடச்சிருமா? ஸோ இந்த 100 rupees இன்ட்ரெஸ்ட்டை நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட் இயர் எண்டில் நான் பே பண்ணிடணும். அப்படி பே பண்ணலை அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு செகண்ட் இயருக்கு நம்மளுடைய பிரின்சிபல் எப்படி மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ப்ளஸ் அந்த 100 ரூபாய் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் என்ன பண்ணுவாங்கன்னா பிரின்சிபலில் சேர்த்துருவாங்க, அசலில் சேர்த்துருவாங்க. ஸோ 2வது வருஷத்துக்கான பிரின்சிபல் என்னவாயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1100 ரூபாவாக மாறிடும். ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு என்னவாயிடும், ஃபஸ்ட்டு வருஷம் மட்டும்தான் நம்ம வாங்கின கடன் தொகை அப்படியே இருக்கும். அந்தந்த வருஷ கடைசியில் நம்ம இன்ட்ரெஸ்ட் செலுத்தலை அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அது பிரின்சிபலில் சேர்ந்துடும். ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம 2 வருஷம் கடைசியில் போகிறப்போ நம்ம மொத்தமாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் போதும், பிரின்சிபல் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இதுதான் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ். இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கலாம். இப்போ ஆர்ஆர்பி இல்லை டிஎன்பிஎஸ்சி ஏஇ ரெண்டுலையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு ஒன்று இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்கலாம், இல்லைனா பிரின்சிபல் கண்டுபிடிக்கிற மாதிரி, இல்லை நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இல்லை அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி எப்படி வேணாலும் கேட்கலாம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபார்முலா தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் I = PNR டிவைடட் பை 100 இதுதான் போட போகிறோம். எல்லா வாட்டியும் இந்த ஃபார்முலா எழுத போகிறோமான்னு கேட்டிங்கன்னா எழுத போகிறது இல்லை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 3ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். டிவைடட் பை 100க்கு பதிலாக நியூமரேட்டரில் இருக்கிற 2 0வை கேன்சல் பண்ணி கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு டைப் ஆஃப் சம் வரும். 2வது டைப் ஆஃப் சம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது. அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை வந்து இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் 1000 இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை நான் பிரித்து 2 விதமாக நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்க போகிறேன். ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 3%, இன்னொரு இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 5%. எனக்கு 2 வருஷத்துக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த 1000 ரூபாவை பிரித்து 2 வருஷத்துக்கு
ஒரு அமௌண்ட் எக்ஸ்ன்ற அமௌண்ட்டை 3%க்கும் மிச்சம் இருக்கிற 100 மைனஸ் எக்ஸ்ன்ற அமௌண்ட்டை 5%க்கும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபைனலாக எனக்கு வரக்கூடிய அமௌண்ட் என்ன, அல்லது இந்த பிரித்து கொடுக்குறோம்ல எக்ஸ் 1000 மைனஸ் எக்ஸ்ன்னு, இந்த பிரித்து கொடுத்துருக்கிற அமௌண்ட்டுடைய ரேஷியோ என்ன அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். இது டைரக்ட் கொஷின். செகண்ட் கொஷின் வந்து கொஞ்சம் இன்டைரக்டாக கேட்டிருப்பாங்க. மூணாவது டைப் ஆஃப் கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் டைப் ஆஃப் கொஷின்லாம் சொல்லிவிட்டு அப்புறமா நம்ம கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். மூணாவது கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரின்சிபல் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த பிரின்சிபல் எனக்கு 3 வருஷம் கழித்து ஒரு அமௌண்ட்டாக மாறுது அப்படின்னு சொல்லி அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் அதே பிரின்சிபல் எனக்கு 5 வருஷம் கழித்து வேற ஒரு அமௌண்ட்டாக மாறுது. அப்போ என்னுடைய பிரின்சிபல் என்ன அப்படின்ற மாதிரி கொஷின் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், எனக்கு இங்கே 3 வருஷம் இங்கே 5 வருஷம் அப்படின்னு இருக்குமா. அப்போ இந்த 2 அமௌண்ட்டையும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த 2 அமௌண்ட்டையும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா இந்த அமௌண்ட்டில் நமக்கு என்னெல்லாம் இருக்கும், இந்த அமௌண்ட் 3 இயர்ஸ் அமௌண்ட்டில் நமக்கு என்ன இருக்கும், பிரின்சிபல் இருக்கும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 3 இயர்ஸ் இருக்குமா. அடுத்து இந்த அமௌண்ட் A2, இந்த அமௌண்ட்டில் நமக்கு என்ன இருக்கும், பிரின்சிபல் இருக்கும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 5 இயர்ஸ் இருக்கும். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கிடைச்சிருமா. ஸோ அந்த 2 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட்லேருந்து நம்ம 1 இயருக்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சிட்டு இந்த 3 இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பிரின்சிபல் என்னன்னு கிடைச்சிடும். ஸோ இது வந்து தேர்டு டைப் ஆஃப் கொஷின். ஃபோர்த் டைப் ஆஃப் கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிரின்சிபல் வந்து டபுளாக மாறுது, டபுள்ஸ் when a certain amount of principal, அல்லது if a sum of amount doubles in 10 years. இப்போ 10 இயர்ஸில் எனக்கு ஒரு அமௌண்ட் டபுள் ஆகுது. இப்போ அதே அமௌண்ட் எனக்கு 5 டைம்ஸாக மாறணும் அப்படின்னா எத்தனை வருஷத்தில் 5 டைம்ஸாக மாறும் அப்படின்ற டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ்க்கு இன்னும் ஒரு குட்டி ஃபார்முலா மட்டும் இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்துடலாமா. ஸோ என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா, இப்போ பிரின்சிபல் எனக்கு டபுள் ஆகுது இன் 10 இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். பிரின்சிபல் டபுள் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், நான் ஃபைனலாக கொடுக்கக்கூடிய அமௌண்ட் என்ன ஆகுது அப்படின்னா டபுள் ஆகுது, டபுள் த டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல் ஆகுது. நமக்கு என்ன தெரியும், அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தெரியும். இப்போ இந்த அமௌண்ட் என்னவாகுது, டபுள் ஆகுது. ஸோ அமௌண்ட் டபுள் ஆகுது இன் 10 இயர்ஸில். ஸோ 2p ஈக்குவல் டு p ப்ளஸ் i. அப்போ நமக்கு இங்கே i என்ன கிடச்சிரும், 2p மைனஸ் p ஈக்குவல் டு p அப்படின்னு கிடச்சிருமா. அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து p அப்படின்னு கிடச்சிரும். நமக்கு தெரியும் என்ன தெரியும், இன்ட்ரெஸ்டோடைய ஃபார்முலா PNR by 100. ஸோ அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ PNR by 100 which is equal to p. அப்போ இந்த PP கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன கிடச்சிடும், NR ஈக்குவல் டு 100 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த NR ஈக்குவல் டு 100ல் n நமக்கு தெரியுமா, டபுள்ஸ் இன் 10 இயர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம், R என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். R என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அடுத்து 5 டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 டைம்ஸ் ஆகிறதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் இயர்ஸ் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 5 டைம்ஸ் ஆகுதுன்னா என்ன வரும் நமக்கு, அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த அமௌண்ட் 5 டைம்ஸ் ஆகுது. ஸோ 5p ஈக்குவல் டு p ப்ளஸ் i. அப்போ நமக்கு i என்ன கிடச்சிரும், 4pன்னு கிடச்சிருமா. ஸோ i ஈக்குவல் டு 4p அப்படின்னு கிடைக்கும். இப்போ திரும்ப இந்த ஐக்கு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், PNR by 100 which is equal to 4pன்னு வருமா. ஸோ இந்த PP கேன்சல் ஆகிடும். அப்போ NR ஈக்குவல் டு 400 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இங்கேருந்து கிடைச்ச R எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னன்னு கிடச்சிடும். ஸோ ஒரு டைமும் நம்ம என்ன பண்ண வேணாம், 5 டைம்ஸ் 2 டைம்ஸ்ன்னு இருக்கப்போ ஒரு டைமும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேணாம். இதை ஜென்ரலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபார்முலாவாக க்ரியேட் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NR ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு 100 அப்படின்னு போட போகிறோம். இப்போ டபுள் த டைம்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும், டபுள் த டைம்ஸ்னால் இந்த ஸ்மால் எண்ணுக்கு பதிலாக 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ என்ன கிடச்சிரும், NR ஈக்குவல் டு 200 மைனஸ் 1 இன்ட்டு 100 அப்படின்னு இருக்கும். ஸோ NR ஈக்குவல் டு 100 அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே எனக்கு 5 டைம்ஸ்னால் என்னது, 5 மைனஸ் 1 4. ஸோ 400. இதுவே 3.5 டைம்ஸ் அப்படின்னா என்னக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம், 3.5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 3.5 மைனஸ் 1 2.5. ஸோ 2.5 இன்ட்டு 100. ஸோ NR ஈக்குவல் டு 215 வந்துடும். நமக்கு எய்தர் n இல்லைனா R கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து ரிமைனிங் என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணால் போதும். ஓகேவா.
இது ஃபோர்த் டைப் ஆஃப் கொஷின். ஸோ ஃபிஃப்த் டைப் ஆஃப் கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைனா ஆர்டியில் அமௌண்ட் வந்து நம்ம போடுவோம் சேவிங்ஸில். எத்தனை பேர் வீட்டில் ஆர்டி போட்டிருப்பாங்கன்னு தெரியல, நிறைய பேர் வீட்டில் ஆர்டி போட்டிருப்பாங்க. இந்த ஆர்டி இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மந்த்லி அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே நமக்கு என்ன டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, போஸ்ட் ஆஃபீஸோ இல்லை ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டினா, ஸோ என்ன டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க. பட் ஆனால் அங்கே நம்ம சேவிங்ஸ் எப்படி பண்ணுவோம்னா மந்த்லி அப்படின்னு சேவிங்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும், நமக்கு ஃபார்முலா I = PNR/100. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு, கரெக்டாக? இதில் n எப்பயுமே நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணும். பட் ஆனால் நமக்கு ஆர்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம மந்த்லி தானே. இப்போ மந்த்லி எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500 rupees நான் வந்து போடுறேன், சரியா? இப்போ 500 rupees 2 இயர்ஸ்க்கு நான் வந்து போட்டுகிட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ இங்கே P என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஸோ R வந்து 5% அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ மந்த்லி 500 rupees எனக்கு 2 இயர்ஸாக வந்து சேவ் பண்ணிட்டே வரும் 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில். அப்போ டோட்டலாக ஃபைனல் அமௌண்ட் என்ன அப்படின்ற மாதிரி கொஷின் வரும். ஸோ அமௌண்ட் வந்து நமக்கு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லை பிரின்சிபல் ப்ளஸ் இந்த நம்ம மந்த்லி இன்ஸ்டால் பண்ணுறதோடைய இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே பிரின்சிபல் பிஏ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஹோலாக ஒரு பிரின்சிபல் நம்ம வந்து கடன் வாங்கலையோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டோ நம்ம பண்ணல. இங்கே மந்த்லி 500 ரூபாவா இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா 500 அப்படின்னு போட்டுட்டு இன்ட்டு எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம், 2 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறோமா? ஸோ 2 இயர்ஸ். அதுவும் நம்ம 2 இயர்ஸ்க்கு மொத்தமே 500 ரூபாய் தான் பண்ணுறோமானா இல்லை, மந்த்லி பண்ணுறோம். அப்போ 2 × 12 அப்படின்னு போடணும். ஸோ இதான் நம்மளுடைய பிரின்சிபலாக நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். என்னன்றது என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா இங்கே n எப்பயுமே நம்பர் ஆஃப் இயர்ஸா. ஸோ அப்போது இந்த எண்ணுக்கு நமக்கு ஒரு குட்டி ஃபார்முலா இருக்குது. ஸோ அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். n = 1/12 n × n + 1/2. இங்கே என்னன்றது நமக்கு என்ன அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்காங்களோ ஸோ அத்தனை நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ இங்கே n வந்து நமக்கு 2 இருக்கா, ஸோ 2வை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இந்த PNR/100ல் P என்ன பண்ணணும், இங்கே பிரின்சிபலுக்கு வந்து டோட்டலாக ஒரு அமௌண்ட் மந்த்லி அமௌண்ட்டும் இன்ட்டு என்னும் பண்ணணும், சரியா? என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ், அப்புறம் அது மந்த்து. இப்போது இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், கேபிட்டல் என்னன்றது எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நமக்கு மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அப்போது இங்கே 2 இயர்ஸ் அப்படின்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். 1/12 2 × 2 + 1/2 அப்படின்னு போடணும். அப்போ இங்கே என்ன வந்துடும், 1/12 × 2 × 3/2 அப்படின்னு கிடச்சிடுமா? ஸோ இந்த 2 கேன்சல், 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் n என்னது 1/4ன்னு கிடைக்கிது. ஸோ அந்த எண்ணை தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை ஆர்டி கொஷின்ஸ் வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பியை வந்து P × n பண்ணணும். என்னுக்கு இந்த சின்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ அடுத்து ஃபைனலாக ஒரு டைப் இருக்குது. என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் கொஷின். ஸோ இன்ஸ்டால்மெண்ட் கொஷின் அப்படின்னா என்னது, நம்ம யூஸ்வலாக வந்து எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் ஷாப்புக்கு போவோம், இல்லை ஃபோனு பைக்கு எல்லாமே இஎம்ஐயில் வாங்குகிறோம்ல. ஸோ அந்த இஎம்ஐ எப்பயுமே அந்த ப்ராடக்டோடைய ஒரிஜினல் ப்ரைஸை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல மாட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வச்சு தான் நமக்கு வந்து ஒரு இஎம்ஐ கொடுப்பாங்க, ஓகேவா? அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்றது தான் இந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸ் நமக்கு பார்க்க போகிறோம். இந்த இன்ஸ்டால்மெண்ட் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு சின்ன ஐட்டம் ஒரு 6000 rupeesக்கு வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. அவங்க 6000 rupeesஸை அப்படியே நமக்கு ஒரு 4 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுத்துட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 6000ஓட ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் ஆட் பண்ணிப்பாங்க. இப்போ 6450 அப்படின்னு வச்சுப்பாங்க. இதை தான் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஒரு 4 இன்ஸ்டால்மெண்ட்டாவோ இல்லை 3 இன்ஸ்டால்மெண்ட்டாவோ நமக்கு பிரித்து கொடுப்பாங்க. இந்த ஒரிஜினல் ப்ரைஸ் இதுதான். பட் இந்த 415 இருக்குல்ல, இந்த 450 நம்ம என்ன சொல்லுவோம்னா செக்யூரிட்டி டெபாசிட் இல்லை சேஃப்டி அமௌண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்ட்ராவாக வாங்குவாங்க. அது நமக்கே தெரியாது, ஓகேவா? அவங்க ப்ராடக்டோட ப்ரைஸே இதுதான். இஎம்ஐக்கு ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க, ஸ்ட்ரைட்டாக நம்ம பேமெண்ட் பண்ணி ஃபுல் பேமெண்ட் பண்ணி வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரா 450 எப்படி வந்துச்சு அப்படின்னா இப்போது இந்த 6000 இருக்குது. இந்த 6000 இப்போ நான் 4 பேமெண்ட்டாக பண்ணால் எவ்வளோ வந்துடும், 1500 அப்படின்னு வந்துருமா? ஸோ 4 பேமெண்ட் 4 இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா 1500 1500ன்னு வந்துடும். ஸோ இதுதான் நமக்கு 6000 ஆகிடும்.
ஆனால் இந்த 450 எதை கணக்கு பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா, இப்போ 5% இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கலாம். எனக்கு இந்த 1500 இல்லாமல் அடுத்த 3 மாதத்துக்கு அவங்க இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கணும்ல நம்ம, அந்த 3 மாதத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் சேர்த்து நமக்கு போடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 5% அப்படின்னு வச்சுட்டா எனக்கு மிச்சம் 3 மாதம் இருக்குது. அப்போ அந்த 3 மாதத்துக்கான 5% ஆஃப் 1500 சேர்த்து வாங்குவாங்க. ஓகேவா? இப்போ அடுத்து 2வது இன்ஸ்டால்மெண்ட்டில் நம்ம பே பண்ணுறப்போ அடுத்து இருக்கிறது 2 இன்ஸ்டால்மெண்ட். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 மந்த்ஸ் இருக்குது, அந்த 2 மந்த்துக்கான 5% இன்ட்ரெஸ்ட் 1500க்கு போட்டு நமக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் சேர்த்துருவாங்க. இப்போ அடுத்து எனக்கு இந்த 1500 பே பண்ணுறப்போ மிச்சம் இன்னும் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் இருக்குமா? ஸோ அப்போ 1 × 5% ஆஃப் 1500 அப்படின்னு ஆட் பண்ணிப்பாங்க. இப்போ இந்த லாஸ்ட் மந்தில் எப்பயுமே நமக்கு இன்ஸ்டால்மெண்ட் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா 1500 தான் இருக்கும், ஏன்னா அதுக்கு அடுத்த மந்தில் நம்ம பே பண்ண தேவையில்லை. ஸோ இந்த 1500 அப்படியே தான் இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது 3 × 5% ஆஃப் 1500 பண்ணால் என்ன வரும் நமக்கு? ஒரு 3 × 5% ஆஃப் 1500னா 3 × 5 1500. இங்கே பர்சன்டேஜ் இருக்குது, பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணோன்னா டிவைட் பை 100 போடுவோமா? ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே என்னது 15 × 15 225 அப்படின்னு வரும். அப்போ 1500 + 225 ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பே பண்ணுவோம். செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு என்னது 10% ஆஃப் 1500, ஸோ 150 எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுவோம். ஸோ 1500 + 150. அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் என்னது 5% ஆஃப் 1500, ஸோ 5% ஆஃப் 1500 வந்து 75 அப்படின்னு வரும். ஸோ 1500 + 75 அடுத்து 1500. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க போட்டால் இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்துடும். ஸோ இன்ஸ்டால்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதான் கான்செப்ட் நமக்கு. பட் இந்த கான்செப்ட் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டால் போதும், இதுக்கும் ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலா இருக்குது. ஸோ இது வந்து மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் I which is equal to 100 × A. ஏன்றது டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ டோட்டலாக வந்து இதுக்கு ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த அமௌண்ட்டை தான் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டாக பிரித்து கொடுப்பாங்க. ஸோ 100A டிவைடட் பை 100N ப்ளஸ் NR × N-1/2. இங்கே என்னன்றது நமக்கு நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸ், ஆர்ன்றது என்னென்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு பொருளுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். ஓகேவா? நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அவங்க கொடுக்குற ஆப்ஷனில் வச்சு நம்ம சூஸ் பண்ணுறது. ஸோ இந்த 6 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது நமக்கு மேக்ஸிமம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். இது வரைக்கும் நிறைய பேர் என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னாலே PNR/100 மட்டும் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நமக்கு என்ன வரும்? ரெக்கரிங் டெபாசிட் கொஷின்ஸும் வந்துடும், இன்ஸ்டால்மெண்ட் கொஷின்ஸும் வந்துடும். சரியா? ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக கொஷின்ஸ்குள்ளே போயிடலாமா? ஸோ கொஷின்குள்ளே போகிறப்பயாவது எனக்கு சேட் பாக்ஸில் ஆன்சர் போடுவீங்களா? கையில் எல்லாருக்கிட்டையும் நோட்டு, கால்குலேட்டர், பெண்ணெல்லாம் இருக்கா? கால்குலேட்டர் நாட் அலோடுன்னு நினைக்கிறேன். ஸோ நோட்டு, பெண்ணு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சம்முக்குள்ளே தான் போக போகிறோம். சம்முக்குள்ளே என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் தான் எனக்கு ஆன்சர் சொல்ல போகிறீங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின்குள்ளே போயிடலாமா? ஸோ PNR/100க்கு N எப்பயுமே நம்பர் ஆஃப் இயர்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணோம், R வந்து பெர் ஆனம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனமில் தான் சப்ஸ்டியூட் பண்ணும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ RRB ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா இது ஜஸ்ட் PNR/100 தான், இதுக்கு பெரிய ஷார்ட்கட் எதுவும் இல்லை. ஃபார்முலா எழுதாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 100 போடுறதுக்கு பதிலாக 2 0வை ஸ்ட்ரைட்டாகவே கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ணி அப்படியே கடகடன்னு போடுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையவே டைம் இருக்கும், ஸோ பிரச்சனை இருக்காது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? சாதி deposited ₹825 in a bank that promised 8% simple interest per annum. If Sadi kept the money with the bank for 5 years, she will earn an interest of. ஸோ இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க நமக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நிறைய டைம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஜென்ரலாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் நமக்கு கொஷின்ஸில் தெளிவாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சாதி டெபாசிட்டட் 825 இருக்கா? ஸோ அதுதான் நம்மளுடைய பிரின்சிபல். ஸோ 825 டெபாசிட் பண்ணியிருக்காங்க. PNR எத்தனை வருஷத்துக்கு? N 5 இயர்ஸுக்கு, R என்னது 8. ஸோ டிவைடட் பை 100 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இங்கே 8 5s are என்னது 40யா? ஸோ 825 × 40 டிவைடட் பை 100. ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆயிருமா? நெக்ஸ்ட் 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும்? 1ல் 5 மிச்சம் 3, 6ல் 30 2 165 அப்படின்னு கிடச்சிரும். இது வந்து 2 அப்படின்னு வந்துடும். இதை நம்ம கேன்சல் பண்ணால் 2.
ஸோ 150 into 2 அப்படின்னு போட்டோம்னா 300. அப்புறம் 15 into 2 30. ஸோ 330 தான் ஆன்சர். ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இருக்கு மேம். ஓகே மேம், எல்லாரும் ஆன்சர் சொல்லணும் மேம். ஓகேவா? ஸோ கடகடன்னு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், மிச்சம் இருக்கிற ½ an hour சம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுறது எல்லாமே வந்து கடகடன் பண்ணிடலாம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 1250 ஃபார் 6 years at rate of interest 4%. ஸோ 1250 6 years 4% டிவைடட் பை 100க்கு பதிலாக 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 0 தான் இருக்குது. ஸோ நான் 1 மட்டும் கேன்சல் பண்ணுறேன். லாஸ்ட்டில் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கே 6 4s are என்னது 24. ஸோ 125 into 24 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ 125 into 24 எப்படி கேல்குலேட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 100 into 24 அப்படின்னு போட்டால் 2400 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees ஃபார் 6 years. ஸோ இங்கே என்னது 125 by 24 டிவைடட் பை 10 இருக்குது. ஏன்னா ஒரு 0 தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேன்சல் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன கிடச்சிடும் 100 into 24. இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இதை ஸ்ட்ரைட்டாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்கனாலும் பண்ணலாம். அப்படி இல்லைனா 100 into 24 25 into 24 பண்ணிவிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 300 கவிதா ஆன்சர். சூப்பர். ஸோ எல்லாரும் இதை மாதிரி கடகடன் ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் earned on rupees 2250 at the rate of 3% simple interest for 2 years. ஸோ 2250 3% simple interest 2 years டிவைடட் பை 100க்கு பதிலாக ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ 225 into 6 அப்படின்னு வந்துடும். ஸோ 5 6 are 33 2 6 are 12 12 plus 3 15 அப்புறம் 1. இங்கே 2 6 are 12 12 plus 1 13 டிவைடட் பை ஒரு 10 இருக்கும்ல. ஸோ இங்கே 0 கேன்சல் பண்ணிட்டா நமக்கு என்ன ஆன்சர் வரும் 135 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ 2250 3% ஃபார் இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ இங்கே ஆன்சர் வந்து 135. அடுத்தது பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 7300 ஃப்ரம் 11th May to 10th September. ரெண்டுமே 1987 தான். போத் டேஸ் இன்க்ளூடட் அட் 5% per annum இருக்கு. ஸோ இங்கே என்ன இருக்குது நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸில் கொடுக்கல, டேஸில் கொடுக்குறாங்க. ஸோ டேஸில் கொடுக்குறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைடட் பை 365 அப்படின்னு போடணும். இல்லை 366ன்னு போடணும். 365 366ன்றது எதை பொறுத்து போடணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற இயர் லீப் இயரா நான் லீப் இயரான்னு பொறுத்து நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? ஸோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 7300. ஸோ பிரின்சிபல் வந்து எனக்கு 7300. ஆர் வந்து 5%. இப்போ எனக்கு நம்பர் ஆஃப் டேஸ் தான் கேல்குலேட் பண்ணணும். போத் டேஸ் இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே டோட்டலாக 31 டேஸா? ஸோ 31 டேஸில் எனக்கு 11 டேஸ் போச்சுன்னா 20 டேஸ்ன்னு இருக்கும். ஆனால் இங்கே எனக்கு 11ம் இன்க்ளூட் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ அப்போ இங்கே 21 டேஸ் ப்ளஸ் செப்டம்பருக்கு எனக்கு ஒரு 10 டேஸ். நடுவில் என்ன இருக்குது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அப்படின்னு 3 மாதம் இருக்கா? ஸோ ஜூலை 31 ஆகஸ்ட்டும் 31 ஜூன் வந்து 30 டேஸ். அப்போ இது மூணையும் நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். ஸோ 21 + 10 + 30 31 31 அப்படின்னு ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் வருதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் வருது 123 டேஸ்னு வரும். டேஸ் போத் டேஸ் இன்க்ளூடட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இங்கே என்னது 31 - 11 பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த 11th இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ 123 டேஸ்ன்னு வரும். இப்போ இங்கே என்ன பண்ணணும், இது நமக்கு லீப் இயர் கிடையாது இல்லையா? ஸோ அதனால டிவைடட் பை 365 அப்படின்னு போடணும். ஸோ அப்போ 7300 இன்ட்டு n வந்து 123 by 365 இன்ட்டு r வந்து 5% டிவைடட் பை 100. ஸோ இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ இந்த 73யும் 365ம் எப்பயுமே கேன்சல் ஆகும். ஓகேவா? ஸோ எப்படி கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ல் கேன்சல் ஆகும். ஸோ 73யும் 365ம் டேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 73 டேபிளில் நமக்கு கேன்சல் ஆகும். ஓகேவா? ஸோ 73 டேஸ் அப்படி இல்லைன்னா 73 × 2 146. ஸோ 146 + 73 219 219 + 73 292 அடுத்து 365. ஸோ இது எல்லாமே நமக்கு என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73 டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ 73 டேஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலான்னா 1/5 அப்படின்னு போட்டுக்கலாம். 146ன்னு வந்துச்சுன்னா 2/5 அப்படின்னு போட்டுக்கலாம்.
ஏன்னா 73 டேஸ்னால் 73/365னு போடுவோமா. ஸோ இது 73ல கேன்சல் ஆகும். ஸோ 1/5. அதை மாதிரி இங்கே 219/365 போடுறப்போ 3/5. 292னா 4/5. 365 டேஸ்னால் 1 இயர் அப்படின்னு வரும். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே இது எல்லாமே 73 டேபிளில் கேன்சல் ஆகும். ஓகேவா. ஸோ இங்கே என்ன இருக்குது 73ன்னு இருக்குது. இதை கேன்சல் பண்ணால் 5ன்னு வரும். ஸோ இந்த 5 கேன்சல் ஆகிடும். ஸோ 123 தான் நம்ம ஆன்சர். ரைட். ஓகே, நிறைய பேர் ஆன்சர் போட்டிருக்கீங்க. சூப்பர். எல்லாரும் இப்போ தான் வந்து ஃபார்முக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து, how much simple interest will rupees 4,000 earn in 18 months at 12%. இது மந்த்தில் இருக்குது. மந்த்தில் இருக்கிறத என்ன பண்ணணும், இயராக மாற்றணும்னா டிவைடட் பை 12 அப்படின்னு போடணும். ஸோ 4,000 இன்ட்டு 18/12. 18 மந்த்ஸ்னாலே நமக்கு 1.5 வருஷம் தெரியுதா. ஸோ ஸ்ட்ரைட்டாக 3/2 போடுறதுனால போடலாம். அப்படி இல்லைனா 18/12 இன்ட்டு 12 டிவைடட் பை 100 போட்டுக்கலாம். ஸோ இந்த 12 கேன்சல் ஆகிடும். இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 18 இன்ட்டு 4ன்னு மட்டும் பண்ணால் போதும். 18 இன்ட்டு 4 72ன்னு வரும். அப்புறம் இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ 720 இஸ் த ஆன்சர். அடுத்த வாட் இஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 5,400 in 5 years at rate of 12%. ஸோ 5,400 5 இயர்ஸ்க்கு 12% டிவைடட் பை 100க்கு பதிலாக 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 12 இன்ட்டு 5 நமக்கு 60யா. ஸோ 54 இன்ட்டு 60. அப்புறம் 6ஓட மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் இந்த 0 போட்டுக்கலாம். ஸோ 24 2 30 32. ஸோ 3240 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்து அமௌண்ட் டு பி பெய்டு. அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, அமௌண்ட் கேட்டிருக்காங்க. வென் பிரின்சிபல் rupees 2,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5, டைம் பீரியட் வந்து 2. அப்போ இங்கே இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணணும், பிரின்சிபலோட ஆட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் என்னது PNR/100. P எழுதிட்டேன். N வந்து 2, R வந்து 5 டிவைடட் பை 100க்கு பதிலாக 2 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். இங்கே 10 10 இன்ட்டு 2 20 200ன்னு வரும். இங்கே பிரின்சிபல் ஒரு 2,000. அப்போ 2,200 நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்த அமௌண்ட் ஃபெச்ட் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் rupees 3,200 at a rate of interest 6.25 per year in 4 years. What is the amount அப்படின்னு கேட்குறாங்க. amount fetched total simple interest of rupees 3,200. ஓகேவா. அமௌண்ட் என்ன அமௌண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே அமௌண்ட்ன்றது ஸ்ட்ரைட்டாக அமௌண்ட்டை சொல்லலை. எந்த பிரின்சிபல் அமௌண்ட் எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3,200 கொடுக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3,200. N வந்து 4 இயர்ஸ். இங்கே 6.25 டெசிமலில் இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனில் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ 6.25 என்னது 6 1/4 கரெக்டாக. ஏன்னா 0.25 1/4 தான். அப்போ 6 இன்ட்டு 4 24 + 1 25/4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஸோ I = 3,200. P N வந்து 4, இங்கே R வந்து 25/4 டிவைடட் பை 100. ஸோ இந்த 4 கேன்சல் ஆகிடும். இது 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4. ஸோ 32 இன்ட்டு 4 அப்படின்னு பண்ணால் போதும் 128,000 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். கிளியர். ஸோ அடுத்த டைப் வந்து ஃபைண்ட் பிரின்சிபல். வாட் சம் ஆஃப் மணி மஸ்ட் பி கிவன் as simple interest for 6 months. So N வந்து 6 months. 6 monthsனா 1/2 half years. So half years. R வந்து 4% in order to earn 1,050 interest அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 1,050 சாரி 150. ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஈஸியான சம்ஸ். அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். ஸ்பீடாக போகிற மாதிரி ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க, நம்ம வேணால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, வாட் சம் ஆஃப் மணி பிரின்சிபல் தான் கேட்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 150, பிரின்சிபல் P NR டிவைடட் பை 100. ஸோ இது வந்து 2, இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 50 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ P = 150 × 50. ஸோ 5 5 are 25 to 7,500 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட். அடுத்து வாட் சம் ஆஃப் மணி வில் அமௌண்ட் டு 520 in 5 years and 568 in 7 years at simple interest. ஸோ இந்த டைப் ஆஃப் சம்ஸும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வாட் சம் ஆஃப் மணி வில் அமௌண்ட் டு 520 in 5 years அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது வாட் சம் ஆஃப் மணி, ஒரு சம் ஆஃப் மணி இருக்குது, அது என்னன்னு தெரியல. வில் அமௌண்ட் டு 520 in 5 years. 520 மாறுது 5 இயர்ஸில். ஓகேவா. அண்ட் அமௌண்ட்ஸ் டு 568 in 7 years. ஸோ 7 இயர்ஸ், 5 விட 7 பெருசுன்றதுனால இந்த ஆரோ நான் பெருசாக போட்டிருக்கேன். 7 இயர்ஸில் என்னவாகுது 568 மாறுது. இப்போ நான் இது 2 அமௌண்ட்டையும் நான் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், இதை தானே நம்ம சொன்னோம் டைப் ஆஃப் சம்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ. இது 2ஐயும் மைனஸ் பண்ணால் எனக்கு என்னது 2 இயர்ஸ்க்கான
இன்ட்ரெஸ்ட் என்னன்னு மட்டும் கிடச்சிருமா? ஸோ 568 மைனஸ் 520 அப்படின்னா 48 rupees அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா இதில் என்ன இருக்கும்? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 5 years இருக்கும். இந்த அமௌண்ட்டில் என்ன இருக்கும்? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 7 years இருக்கும். இப்போ நான் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 2 years கிடைக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் தான் 48 rupees. கரெக்டா? இப்போ 2 yearsக்கு 48 rupees. இப்போ 5 yearsக்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம இந்த 520லேருந்து மைனஸ் பண்ணி பிரின்சிபல் என்னன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 5 yearsக்கு தெரியணும்னா என்ன பண்ணணும்? 48 by 2 into 5ன்னு பண்ணிக்கலாமா? ஏன்னா 2 yearsக்கு 48 அப்படின்னா 5 yearsக்கு கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து டைமும் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தானே. ஸோ அப்போது ஸ்ட்ரெயிட்டாக இப்படியே போட்டுடலாம். இப்போது 5 yearsக்கு வேணும் அப்படின்னா இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 24 into 5 நமக்கு என்ன கிடச்சிடும்? 12 into 5 60யா? அப்போ 24 into 5 120 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 5 yearsக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 120. அப்போ 520லேருந்து 120 மைனஸ் பண்ணிட்டா பிரின்சிபல் கிடைச்சிருமா? ஸோ 520 மைனஸ் 120 அப்படின்னு போடுறப்போ 400 அப்படின்னு வரும். ஸோ செகண்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே தானே? என்ன பாதிக்கு மேலே 7500 ஆன்சர் வந்துருச்சு. ஸோ அடுத்த கொஷினுக்குலாம் ஆன்சர் வரலையே, போட்டுட்ருக்கீங்களா எல்லாரும்? கையில் பென்னு பேப்பரை வச்சு போட்டுட்ருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் தனியாக பேசலைல்ல, எல்லாரும் கூட கிளாஸ் கவனிக்கிறீங்கல்ல. அடுத்து sum of money lent out at simple interest amount to 720 after 2 years and 1020 after further period of 5 years அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம் ஆஃப் மணி இருக்குது. அது என்னவா மாறுது? 720 மாறுது. எத்தனை வருஷத்தில்? 2 yearsல. அண்ட் 2020 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் த ஃபர்தர் பீரியட் ஆஃப் 5 years. ஃபர்தர் பீரியட்னா இந்த 720க்கு அப்புறமா எனக்கு ஃபர்தர் பீரியட் ஆஃப் 5 years கழிச்சு 1020 மாறுது. ஓகேவா? நம்ம இங்கே Pலேருந்து 5 yearsன்னு போட்டக்கூடாது. ஸோ அதுதான் கொஷின் மட்டும் கொஞ்சம் தெளிவாக ரீட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்தர் பீரியட்ன்றதுனால இதுக்கப்புறம் எனக்கு ஃபர்தர் 5 years கழிச்சு மாறுது. இப்போ சம் என்ன? பிரின்சிபல் என்ன? அதான் கேட்குறாங்க. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்ட்ரெயிட்டாக 5 yearsக்கான இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கிடச்சிருமா? கரெக்டா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக 5 yearsக்கான இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கிடச்சிரும். ஏன்னா இதில் என்ன இருக்கும்? நமக்கு பிரின்சிபல் ப்ளஸ் 2 yearsக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதில் என்ன இருக்கும்? பிரின்சிபல் ப்ளஸ் இந்த 2 years ப்ளஸ் இந்த 5 years. ஸோ 7 yearsக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக 5 yearsக்கான இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். ஸோ 5 yearsக்கான இன்ட்ரெஸ்ட் 300 அப்படின்னு கிடச்சிருமா? நமக்கு 2 years இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சது அப்படின்னா இதிலிருந்து 2 years இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணால் பிரின்சிபல் என்னன்னு கிடச்சிரும். ஸோ 5 years இன்ட்ரெஸ்ட் வந்து 300. அப்போ 2 years இன்ட்ரெஸ்ட் வேணும்னா என்னது? 300 by 5 into 2ன்னு போட்டுக்கலாமா? ஸோ 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 60 into 2 120. 2 yearsக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 120. அப்போ 720 மைனஸ் 120னா பிரின்சிபல் கிடச்சிருமா? ஸோ 600 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? புரியுதில்ல இந்த டைப் ஆஃப் சம்ஸ்லாம்? ஓகேவா? அடுத்தது பாருங்க, சம் ஆஃப் மணி தட் வில் yield ₹60 as a simple interest at rate of 6% per annum in 5 years. ஸோ ஒரு சம் ஆஃப் மணி இருக்குது that will yield 60 as simple interest. ஸோ simple interest 60. சம் ஆஃப் மணி தான் என்னன்னு தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% 5 yearsக்கு. ஸோ டிவைடட் பை 100. டிவைடட் பை 100னா இங்கே 6 5s are 13 வருமா? ஸோ இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 20 கிடச்சிருமா? ஸோ மிச்சம் இருக்குது P ஈக்குவல் டு இந்த 10 இங்கே வந்துடும். 20 into 10 200. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கிளியர்? ஸோ அடுத்த கொஷின் போயிடலாமா? அடுத்து சம் லென்டட் 5% per annum 365 days simple interest that produce interest of 2 rupees a day. ஸோ இங்கே இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 2 ரூபாய் ஒரு நாளைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணணும்? எனக்கு 365 டேஸ்க்கு வேணும் அப்படின்னா 365 into 2 அப்படின்னு போடணும். ஸோ 365 into 2 அப்படின்னு போட்டோன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன கிடச்சிரும்? 713 வந்துருமா? ஏன்னா 360னா 720 அப்புறம் 55 ஸோ 730 தான் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் தெரியாது. ஸோ 5% per annum. 365 டேஸ்னால் 1 இயர்னு தெரியும். ஸோ இன்ட்டு 1 டிவைடட் பை 100. ஸோ இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 20ன்னு வரும். ஸோ P ஈக்குவல் டு 730 into 20ன்னு வரும். 73 into 2 என்னது நமக்கு? 146. ஸோ 146 2 0. ஸோ 14,600 தான் நம்ம ஆன்சர். கிளியர்? அடுத்து இங்கே என்ன இருக்குது? மோகன் லென்ட் சம் அமௌண்ட் ஆஃப் மணி அட் 9% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் and an equal amount of money at 10% simple interest each for 2 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் மணி அட் 9%. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியல, அதை வந்து 9%. ஓகேவா? அண்ட் தென் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவல்னா இங்கே ஒரு எக்ஸ்னா அதே எக்ஸ் அமௌண்ட்டை என்ன பண்ணியிருக்காங்க, 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு விட்டுருக்காங்க. ஈச் ஃபார் 2 இயர்ஸ். ரெண்டுமே வந்து 2 இயர்ஸ்க்கு 2 இயர்ஸ்க்கு தான். இஃப் த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வாஸ் 760. இப்போ இது ரெண்டுக்கான டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எனக்கு 760. இப்போ இந்த பிரின்சிபல் அமௌண்ட் இந்த எக்ஸ் தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டுலையுமே எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் காமன் என்னன்னு தெரியாது. இது வந்து 2 இயர்ஸ் 2 இயர்ஸ். அப்போ பிஎன்ஆர் பை 100ல் என்ன காமனாக எடுத்துடலாம், பியும் இயர்ஸும் காமனாக எடுத்துடலாமா? ஸோ பி இன்டூ 2 டிவைடட் பை 100 காமனாக எடுத்துடலாம். அடுத்து இது I1 இது I2ன்னு வைக்க போகிறோம். ஸோ I1 + I2 இதுக்கு தனியாக பிஎன்ஆர் பை 100 இதுக்கு தனியாக பிஎன்ஆர் பை 100 போடுறோம். அடுத்து என்ன பண்ணுறேன், அதில் பியும் எண்ணையும் நான் காமனாக எடுத்து டிவைடட் பை 100ன்னு பண்ணிட்டேன். இப்போ R தானே உள்ளே இருக்கும். ஸோ 10 + 9 19% which is equal to 760 அப்படின்னு கிடச்சிரும். கரெக்டாக? இப்போ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வரும், 3ல் 6 மிச்சம் 1 380 அப்படின்னு வரும். 19 × 2 38ன்னு தெரியுமா? ஸோ 20. அப்போ P என்ன வந்துடும், 20 × 100னா 2000. அவ்வளோதான் ஆன்சர். கொடுத்துருக்கிற டேட்டாவை நம்ம ஃபஸ்ட்டு ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், இல்லை மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற டேட்டாவை நமக்கு ஒரு டாபிக் இந்த டாபிக் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். அந்த டாப்பிக்கில் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு கண்டுபிடிச்சிடணும். அடுத்து கிவன் டேட்டாவில் நமக்கு அந்த ஃபார்முலாவில் என்னென்னதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடணும். அப்படி கண்டுபிடிச்சிட்டோன்னா ஈஸியாக பண்ணிடலாம். மொத்தம் 3 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு அது எந்த டாபிக் கொஷின்னு பார்க்கணும். அந்த டாபிக் கொஷினில் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவெல்லாம் மைண்டில் ரீகலெக்ட் பண்ணணும். அடுத்து கிவன் டேட்டாவெல்லாம் நம்ம வந்து எழுதணும், அதாவது நமக்கு தெரிஞ்ச நொட்டேஷனில். இப்போ கிவன் டேட்டாவை எழுதுகிறப்போ ஃபார்முலா கூட நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம ஆன்சர் சீக்கிரமாக வந்துடும். ஸோ கொஷின் எப்பயுமே ஆப்டிடியூடில் ஃபுல்லாக வாசிக்கக்கூடாது, பிரித்து வாசித்தோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். சம் ஆஃப் ₹10,000 இஸ் லென்ட் பார்ட்லி அட் 8% அண்ட் ரிமைனிங் அட் 10%. எவ்வளோன்னு தெரியல. பார்ட்லினா அவங்க ஹாஃப்லி அப்படின்னா தான் ஹாஃபாக பிரித்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ பார்ட்லினா எவ்வளோன்னு தெரியல. ஸோ அப்போது கொஞ்சம் அமௌண்ட்டை 8%க்கும் ரிமைனிங் அமௌண்ட்டை 10%க்கும் கொடுக்குறாங்க. அது எவ்வளோ கொஞ்சம் அமௌண்ட்டுன்னு தெரியல, நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ரிமைனிங் அமௌண்ட்னா என்னது, 10,000 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஸோ இது வந்து 8%, இது வந்து 10%. இஃப் த இயர்லி ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் இஸ் 9.2%. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா 9.2% அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ the 2 parts are, இப்போ இந்த எக்ஸ் என்ன, 10,000 மைனஸ் எக்ஸ் என்ன, அதான் கொஷினில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு 2% கொடுத்துட்டு ஆவரேஜ், இல்லைனா ஏதாவது 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஆவரேஜ் அப்படின்னு இந்த மாதிரி கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரின்சிபல் ஆஃப் மிக்சர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. மிக்சர் அண்ட் அலிகேஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ பிரின்சிபல் ஆஃப் மிக்சர் அண்ட் அலிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். என்ன பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இங்கே ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் இங்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இப்போது இதை இப்படி 2 லைனாக எடுத்துகிட்டு இது ரெண்டத்தோட டிஃப்ரென்ஸை இங்கே எழுதணும். டிஃப்ரென்ஸ் தான், அது ப்ளஸ்ஸோ மைனஸோ என்ன வேணால் இருக்கட்டும். ஸோ 10 மைனஸ் 9.2னா 0.8. அடுத்து இங்கே 8 மைனஸ் 9.2 இல்லை 9.2 மைனஸ் 8 அப்படின்னு போட்டோன்னா டிஃப்ரென்ஸ் 1.2. இப்போது இந்த எக்ஸும் இந்த 10,000 மைனஸ் எக்ஸும் இந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். எந்த ரேஷியோவில் இருக்குது, 0.8/1.2 ரேஷியோவில் இருக்குது. நமக்கு டெசிமல் பார்த்தாலே கொஞ்சம் அலர்ஜி. ஸோ டெசிமலை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 10ன்னு பண்ணிக்கலாம். ஸோ பண்ணால் என்ன வரும், 8/12 அப்படின்னு கிடச்சிரும். இப்போ இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2/3 அப்படின்னு கிடச்சிருமா? அப்போது எக்ஸ் 10,000 மைனஸ் எக்ஸ், ஸோ இது ரெண்டும் என்ன ரேஷியோவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2/3 ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு மீனிங். 2/3 ரேஷியோனா 2 + 3 அப்படின்னா என்ன வரும், 5. அப்போ டோட்டலாக அந்த 5 பார்ட்ஸ் தான் நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000. ஓகேவா? ஸோ 5 பங்கு 5 பார்ட்ஸ் தான் 10,000. 10,000 5 பார்ட்ஸ் அப்படின்னா 2 பார்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 1 பார்ட் வேணும்னா என்னது, 10,000 டிவைடட் பை 5 அப்படின்னு பண்ணிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 2,000. இதில் 2,000 ஒரு பார்ட் 2,000னா 2 பார்ட் என்னது 4,000. ஓகேவா? அடுத்து 3 பார்ட் என்னது 6,000. அப்போ இது எப்படி பிரிச்சிருக்காங்க, இது 4,000ஆகவும் இது 6,000ஆகவும் பிரிச்சிருக்காங்க. ஸோ 4,000 6,000 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன்
1 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்த கொஷின் ஓகே தானே? புரியுது இல்லையா? ஏன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷனிங் உங்களுக்கு இன்னும் கம்ப்ளீட் பண்ணலன்னு சொன்னாங்க. ஸோ நான் அதனால தான் சொல்கிறேன். இது 2 ரேஷியோ, இது 3 ரேஷியோ. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 5. அந்த 5 பார்ட்ஸ் தான் டோட்டலாக இந்த 10,000. இப்போ அதுலேருந்து 2 பார்ட்ஸ் எவ்வளோ, 3 பார்ட்ஸ் எவ்வளோன்றத ஜென்ரலாக பேசிக்காக நம்ம வந்து நாலேஜ் வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டோம். என்ன கற்றுக்கிட்டோம்? பிரின்சிபல் ஆஃப் மிக்சர் அப்படின்னு ஒன்று கற்றுக்கிட்டு இருக்கோம். ஆவரேஜ் 2% கொடுத்துட்டு ஆவரேஜ் கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணலாம்? இல்லை 2 மிக்சர் கொடுத்துட்டு ஒரு ஆவரேஜ் மிக்சர் அப்படின்னு கொடுத்தாலே இந்த பிரின்சிபல் ஆஃப் மிக்சர் வந்து நம்ம போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் போயிடலாமா? ஸோ அடுத்து ஃபைண்டிங் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் டைம் அப்படின்னு இருக்குது. ஸோ இது சேம் ஃபார்முலா தான். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன் ஹவு மச் டைம் வில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹600 be ₹300 at 10% per annum? ஹவு மச் டைம் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ்னா இது வந்து பிரின்சிபல், இது இன்ட்ரெஸ்ட் வந்து 300, ஆர் வந்து 10%. ஸோ இன்ட்ரெஸ்ட் 300, பிரின்சிபல் 600, என்ன தெரியாது, ஆர் 10% டிவைடட் பை 100க்கு பதிலாக 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் பண்ணிக்கலாமா? 6 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5. ஸோ n வந்து 5 years. ஸோ ஆப்ஷன் 1. அடுத்து இன் வாட் டைம் இல்லை சம் ஆஃப் மணி டபுள்ஸ் இட் செல்ஃப் அட் 3% per annum அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ டைமில் சம் ஆஃப் மணி டபுள் ஆகும் 3% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? நமக்கு டபுள் ட்ரிப்பிள்னாலே நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? என்ன ஃபார்முலா? NR ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் -1 into 100. ஸோ டபுள்னா இது வந்து 2, அப்போ 2 - 1 100. ஸோ NR ஈக்குவல் டு 100. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் வந்து 3% கொடுத்துருக்காங்க, இயர் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ n ஈக்குவல் டு 100/3. 100/3னா என்னது? 3ல் 9, மிச்சம் 1, 3ல் 9, ரிமைண்டர் 1ன்னு இருக்கும். ஸோ 33 1/3 இயர்ஸ். ஸோ ஆப்ஷன் 1 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ எங்கே எந்தெந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு ஐடியா கிடைக்குதா கொஞ்சம் கொஞ்சமாக? இன் ஹவு மெனி இயர்ஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹725 வில் பி 87 at 4% per annum. ஸோ சம் வந்து 725, இன்ட்ரெஸ்ட் வந்து 87, ஆர் வந்து 4%. ஸோ இன்ட்ரெஸ்ட் 87, சம் வந்து என்னது? 725. பி n வந்து நமக்கு தெரியாது, ஆர் வந்து 4 டிவைடட் பை 100. ஸோ இதை என்ன பண்ணணும்? நம்ம சால்வ் பண்ணணும். 5 டேபிளில் கேன்சல் பண்ணி பார்க்கலாமா? இல்லை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும்? 20 அப்படின்னு வரும். 1ல் 5, மிச்சம் 2, 5 4 5s are 20. ஸோ 2 145 அப்படின்னு கிடைக்கும். திரும்ப 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும்? 4 5s are 20, இங்கே 2ல் 10, ஸோ 29 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இந்த 4 4 கேன்சல் ஆகிடும். n ஈக்குவல் டு 87/29 இருக்குது. ஸோ 9ல் 7 வரணும்னா 3ல் போட்டால் வந்துருமா? 9 3s are 27 2. ஸோ அப்போது 87 வந்துடும். அப்போ இங்கே என்ன ஆன்சர் என்னது? 3 years. ஓகே. ஸோ அடுத்த கொஷின், இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் சம் ஆஃப் மணி டபுள்ஸ் இட் செல்ஃப் அட் 7.5% per annum? இப்போ எனக்கு சம் ஆஃப் மணி என்ன ஆகணும்? டபுள் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ NR ஈக்குவல் டு n - 1 into 100. டபுள்னா n-க்கு 2, அப்போ NR ஈக்குவல் டு 100. இதில் வந்து ஆர் வந்து 18.75%. இதை நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிட்டோம்னா ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். 18.75னா முக்காலா? ஸோ குவார்ட்டர், 3 குவார்ட்டர். ஸோ 3/4 அப்படின்னு வந்துடும். n இன்ட்டு 18 into 4 அப்படின்னா என்னது? 8 4s are 32 3. ஸோ 72 + 3. ஸோ 75/4 ஈக்குவல் டு 100 இருக்கும். அடுத்து 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 3 இது 4 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ n ஈக்குவல் டு 16/3 இருக்கும். 16/3 அப்படின்னா என்னது? 5ல் நமக்கு 15, அப்போ ரிமைண்டர் 1, 5 1/3 அப்படின்னு வரும். ஸோ இந்த 1/3ன்றது நம்ம என்ன பண்ணணும்? மந்த்தாக மாற்றணும். ஸோ இன்ட்டு 12 அப்படின்னு மாற்றிட்டோன்னா இது கேன்சல் ஆகி 4ன்னு வந்துடும். அப்போ 5 years 4 months தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி 1/3 1/2ன்னு இருக்கிறத மந்த்தாக மாற்றணும்னா இன்ட்டு 12 அப்படின்னு பண்ணிடணும். இயராக இருக்கிறத மந்த்தாக மாற்றுறதுக்கு. ஓகேவா? லாஜிக் எல்லாம் ஓகே தானே? யாருக்காவது ஏதாவது புரியல அப்படின்னா சாட் பாக்ஸில் போடுங்க, கண்டிப்பாக அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடலாம். ரைட், அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்து, இன் வாட் டைம் வில் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பி 2/5 ஆஃப் த பிரின்சிபல் அட் 8% per annum அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்ட்ரைட்டாக நமக்கு கொஷின் கொடுக்காம இன் வாட் டைம் வில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பி 2/5 ஆஃப் பிரின்சிபல். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 2/5 ஆஃப் பிரின்சிபலாக மாறுறதுக்கு என்ன டைம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அட்
8% per annum. R வந்து 8%. இப்போ நமக்கு ஐயும் ஸ்ட்ரைட்டாக கொடுக்கல, பியும் ஸ்ட்ரைட்டாக கொடுக்கல. இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துருந்தா நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பியை ஃபஸ்ட்டு இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாமா? எடுத்துகிட்டு வந்துட்டா I/P ஈக்குவல் டு 2/5 அப்படின்னு வந்துடும். இப்போ இங்கே பாருங்கள், ஐக்கு நேராக 2ன்னு இருக்கா, பிக்கு நேராக 5ன்னு இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸை அப்படியே எடுத்துக்க போகிறோம். எப்படி மேம் I2 P5 இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ரேஷியோவில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, காமனாக ஏதோ ஒரு வேல்யூ இருந்திருக்கு, அதை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? இப்போ I ஈக்குவல் டு PNR/100ன்னு போடுறோன்னு வைங்க. இப்போ திரும்ப நான் அந்த எக்ஸ் வேல்யூ இங்கேயும் காமனாக போடுறப்ப எப்படியும் கேன்சல் தான் ஆக போகுது. அதனால நான் அந்த காமனாக இருக்க வேல்யூவை நான் கன்சிடர் பண்ணாமல் அப்படியே 25ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எங்கள் I என்னவாயிடும்? 2 ஆகிடும். Pயில் நம்ம என்ன பண்ணலாம்? 5 அப்படின்னு போட்டுக்கலாமா? ஸோ 5 இன்ட்டு n தெரியாது, R8 டிவைடட் பை 100 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ இப்போ இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 20 அப்படின்னு வருமா? அடுத்து இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4, இதை திரும்ப 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5. ஸோ அப்போ n ஈக்குவல் டு என்ன கிடச்சிரும்? 5 இயர்ஸ்ன்னு கிடச்சிரும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். லாஜிக் ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துருந்தா என்ன பண்ண போகிறோம்? ஸ்ட்ரைட்டாக இருக்கிற வேல்யூவை ஈக்குவேட் பண்ண போகிறோம். இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம திரும்ப ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனிங் பார்க்குறப்போ உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் என்னது? சம் ஆஃப் மணி டபுள்ஸ் இட் செல்ஃப் இன் 18 years at simple interest. Then in how many years it will automatically become 3/1/2 times அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டபுளாக மாறுது எப்போ? 18 இயர்ஸில். ஓகேவா? ஸோ அப்போ NR ஈக்குவல் டு 100, இதில் n வந்து எனக்கு 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ R ஈக்குவல் டு 100/18. அடுத்த பார்ட் ஆஃப் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? இன் ஹவு மெனி இயர்ஸ் இட் வில் பிகம் 3/1/2 டைம்ஸ். 3/1/2னா 3.5 டைம்ஸ். அப்போ NR ஈக்குவல் டு 3.5 minus 1 into 100. அப்போ 2.5 into 100ன்னு வரும். அப்போ NR ஈக்குவல் டு 250. R வந்து 100/18. அப்போ n into 100/18 ஈக்குவல் டு 250. இங்கே சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஸ்ட்ரைட்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம மொத்தமாக சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த 0 இங்கே கேன்சல் ஆகிடும். இப்போ 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 2 இங்கே 5 அப்படின்னு கிடச்சிருமா? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 9. அப்போ n ஈக்குவல் டு என்னது? 5 into 9. 5 into 9 என்னது? 45 years. ஸோ ஆன்சரில் இல்லை. அப்போ none of these தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ எப்படிலாம் கொஷின் கேட்குறாங்கன்னு புரியுதா? ஸோ இதெல்லாமே வந்து நான் இப்போ நடத்திட்டு இருக்கிறது எல்லாமே டிஎன்பிஎஸ்சிலையும் RRBலையும் காமனாக கேட்ட கொஷின்ஸ் தான் நடத்திட்டுருக்கேன். ஓகே, எதுவுமே நம்ம புதுசாக நடத்தலை. ஸோ அடுத்தது பாருங்கள், இப்போ சம் ஆஃப் மணி அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிகம்ஸ். ஸோ வெயிட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் பார்க்குறப்போ டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஜேடிஓ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு கொஷின், மேக்ஸிமம் 2 கொஷின் கேட்குறாங்க. இதுவே நீங்கள் குரூப் 1 குரூப் 2லாம் படிக்கிறீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து மினிமம் 2 கொஷின், மேக்ஸிமம் 3 கொஷின் வரைக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எல்லா கேசஸ்லையுமே மினிமம் இந்த 1 தான் கேட்குறாங்க, மேக்ஸிமம் 2 கேட்குறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கண்டிப்பாக 2 வந்துடுது. ஸோ சிம்பிள் காம்பவுண்ட் 2ஐயும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 3 கொஷினாவது வந்துடுது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே கொஷின் போலாமா? இப்போ சம் ஆஃப் மணி அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிகம்ஸ் thrice in 8 years. இட் வில் பிகம் 5 times. எத்தனை வருஷத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 8 இயர்ஸில் 3 மடங்கு ஆகுது. அப்போது NR ஈக்குவல் டு 200. ஏன்னா 3 minus 1 into 100. ஸோ 200. 8 இயர்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ n வந்து 8. அப்போ R ஈக்குவல் டு 200/8 அப்படின்னு கிடச்சிடும். 5 times எத்தனை வருஷத்துலன்னு கேட்குறாங்க. அப்போ NR ஈக்குவல் டு 5 minus 1 into 100னா 400. அப்போ இங்கே n இன்ட்டு 200/8 ஈக்குவல் டு 400. ஸோ 200 இது என்னது 2ன்னு வந்துடும். அப்போ n ஈக்குவல் டு 16 இயர்ஸ். ஓகேவா? 6th சம்மில் 250 எப்படி வந்துச்சு? 250 மேம் இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்கலாக 3 1/2 டைம்ஸ் எப்போ ஆகும்னு கேட்குறாங்க. 3 1/2னா 3.5 டைம்ஸா? அப்போ n minus 1 into 100 தானே. இங்கே n-க்கு பதிலாக நான் 3.5ன்னு போடுறேன். அப்போ 3.5 minus 1 into 100. ஸோ 250 வந்துருச்சு. சரிங்களா பான்ஸ்டெல்லா? ஓகேவா? இப்போ கிளியரா? அடுத்தது போயிடலாமா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், 5 டைம்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5 minus 1 400 அப்படின்னு போட்டிருக்கேன். டன்னா? அடுத்த கொஷின் பாருங்கள். இன் வாட் டைம் வில் 72 becomes 81 at 6 1/4 per annum simple interest அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ என்ன டைமில் எனக்கு 72 becomes 81. ஸோ becomes 81 அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இங்கே அமௌண்ட் பிகம்ஸ்னாக்கு அப்புறமா வர்ற அமௌண்ட் வேல்யூஸ் எல்லாமே அமௌண்ட்டு தான். அப்போ அமௌண்ட் எனக்கு 81 மாறுது.
பிரின்சிபல் 72ல இருந்து. ஓகேவா? இப்போ எனக்கு இந்த அமௌண்ட்டையும் பிரின்சிபலையும் மைனஸ் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருமா? ஸோ இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைக்கும்? 8 அப்புறம் 1 9 அப்படின்னு கிடைச்சிரும். 9 ரூபாய். இப்போ இங்கே என்னது? ஆர் வந்து 61/4%. அப்போ 25/4ன்னு எழுதிக்கலாமா? ஸோ மிக்சட் ஃப்ராக்ஷனை மாற்றிட்டோன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ n தான் நமக்கு தெரியாது. n தெரியாது அப்படின்னா I 9, P வந்து 72, n தெரியாது, R வந்து 25/4 divided by 100. ஸோ இதை 25 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 4ன்னு வந்துருமா? அடுத்து இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 1ல் 4 மிச்சம் 3, ஸோ 18 அப்படின்னு கிடச்சிரும். அடுத்து 9 டேபிளில் இதை கேன்சல் பண்ணால் 2, அடுத்து இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2. அப்போ என்னோட வேல்யூ என்னது? 2 years. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ அடுத்து ஃபைண்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் at what rate percent on simple interest 750 becomes 900 in 5 years அப்படின்னு கேட்குறாங்க. 750 amount to 900. அப்போ amount 900, இந்த 750 வந்து principal. அப்போ இன்ட்ரெஸ்ட் என்னது? 900 minus 750 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 150. அப்போ இன்ட்ரெஸ்ட் I equal to P 750, N வந்து 5 years, R தெரியாது, divided by 100. ஸோ இந்த 0 கேன்சல் ஆகிடுமா? 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 2 அப்படின்னு கிடச்சிடும். நெக்ஸ்ட் இதை 75 into 2னா 150யா? ஸோ இதை கேன்சல் பண்ணால் 2 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ R equal to 4% அப்படின்னு வந்துடும். கிளியர்? அடுத்தது at what rate percent per annum on sum of rupees 1800 will become 2700 in 10 years. அப்போ இதுவும் என்னது? அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 1800லேருந்து 2700 மாறுது. அப்போ இது பிரின்சிபல். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் வந்துருமா? ஸோ இன்ட்ரெஸ்ட் வேணுன்னா இங்கே ஒரு 200, அங்கே ஒரு 700. ஸோ அப்போ 900 இன்ட்ரெஸ்ட். ஸோ 900 ஈக்குவல் டு P, N வந்து நமக்கு 10 years, R தெரியாது, டிவைடட் பை 100க்கு பதிலாக 2 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து 9 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 10, இங்கே 2, திரும்ப 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5. ஸோ R வந்து 5%. அடுத்து in what percent of simple interest will sum of money doubles itself in 15 years அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டபுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ NR equal to 2 minus 1 into 100. ஸோ 100 15 இயர்ஸில். ஸோ N 15ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ R equal to 100/15. ஸோ இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 320 அப்படின்னு வரும். 6 2/3%. ஸோ 6 2/3%. ஸோ எல்லாருக்கும் இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனை மாற்றுறது இது எல்லாமே கிளியர் தானே? இது என்ன எழுதுவோம்? கோஷன்ட் எழுதுவோம், இங்கே ரிமைண்டர் எழுதுவோம், இங்கே கீழே வந்து டிவைசர், இங்கே கீழே என்ன இருக்கோ அதே டிவைசர் தான் வரும். இது எல்லாமே பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால தான் நான் எதுவும் அதை சொல்லிக்கல. ஓகே தானே? ஸோ அடுத்தது ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் விச் சம் ஆஃப் மணி பிகம்ஸ் 5 times ஆஃப் இட் செல்ஃப் இன் 8 years அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் சம் ஆஃப் மணி பிகம்ஸ் 5 times. ஸோ NR equal to 5 minus 1, ஸோ 400 அப்படின்னு வந்துடும் 8 இயர்ஸில். ஸோ N வந்து 8. ஸோ R equal to 400/8. 8 5s are 14 தெரியுமா? ஸோ R equal to 50% அப்படின்னு வந்துடும். ஸோ தேர்டு ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது what rate percent per annum will a simple interest and sum of money be 2/5 of the amount in 10 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் simple interest on sum of money be 2/5 of the amount in 10 years. ஸோ N வந்து 10 years. இந்த ரேஷியோ கொடுத்துருக்கதை கேர்ஃபுல்லாக எழுதணும். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சம் ஆஃப் மணி பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் I ஆன் அ சம் ஆஃப் மணி எனக்கு என்னவாகுது? 2/5 மாறுது. ஓகேவா? ஸோ இந்த I/P தெளிவாக எழுதிக்கணும். I/P கொடுப்பாங்க சில டைம் A/P கொடுப்பாங்க, எப்படி வேணாலும் அவங்க கொடுப்பாங்க. இல்லை சில டைம்ஸ் A/P அல்லது P/A இல்லை I/A எப்படி வேணால் கொடுப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெளிவாக கொஷின் ரீட் பண்ணி எழுதிக்கணும். இங்கே I வந்து 2, P வந்து 5 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ I வந்து 2, P வந்து 5 அப்படின்னா PNR டிவைடட் பை 100. ஸோ இந்த 0 கேன்சல், இதை கேன்சல் பண்ணால் 2, R வந்து 4% அப்படின்னு கிடச்சிடும். அடுத்தான certain sum of money simple interest at the end of 61/4 years. ஸோ அப்போ N வந்து 25/4 years is 3/8 of the sum. ஸோ simple interest என்னவாகுது? 3/8 of the sum மாறுது. ஸோ 3/8 of sumனா principal.
ஸோ இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த பி இந்த சைடு வந்துருச்சுன்னா என்ன வரும், I by P equal to 3/8. ஸோ I வந்து 3, P வந்து 8 அப்படின்னு போடணும். ஸோ I equal to P, N வந்து 25/4, R தெரியாது, divided by 100. ஸோ 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4, திரும்ப 4 டேபிளில் இதை கேன்சல் பண்ணால் 2, அடுத்து இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2. ஸோ R equal to 6% அப்படின்னு கிடச்சிரும். ஸோ ஃபோர்த் டைப். அடுத்து பர்சன்ட் டெபாசிட்டட் 500 for 4 years and 600 for 3 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, 500 rupees டெபாசிட் பண்ணுறாங்க 4 இயர்ஸ்க்கு, அடுத்து 600 rupees டெபாசிட் பண்ணுறாங்க 3 இயர்ஸ்க்கு at the same rate of simple interest in a bank. சேம் ரேட், இங்கே 6%னா இங்கேயே அதே 6%. all together he received 190 as a interest. ஸோ இங்கே ஒரு I1 interest, இங்கே ஒரு I2 interest வந்திருக்கும். ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து 190. ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, இந்த R என்னன்றது தான் கேள்வி. இப்போது எனக்கு இங்கே என்னது, பிரின்சிபலும் மாறி இருக்கு, நம்பர் ஆஃப் இயர்ஸும் மாறி இருக்கு. டிவைடட் பை 100 மட்டும் தான் வந்து நமக்கு ஒன்றா இருக்குது. ஸோ P N R மட்டும் காமனாக இருக்கா, அப்போ R by 100 காமனாக எடுத்துடலாம். ப்ளஸ் 600 into 3 ஈக்குவல் டு 190 அப்படின்னு கிடச்சிரும். 5 4s are 20யா, ஸோ 20, அப்புறம் இங்கே ஒரு 2 0 இருக்குது. அடுத்து இங்கே 6 into 3 18, அப்புறம் 2 0 இருக்குது. ஸோ இன்ட்டு R இங்கே வச்சுக்கலாம். இந்த 100 இந்த சைட் போர்ஷன் என்ன ஆகிடும், 2 0 இங்கே எக்ஸ்ட்ரா ஆகிடும். ஸோ இது என்னது 3800 ஆரா, ஸோ 3800 R ஈக்குவல் டு 19000. ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 19 into 2 நமக்கு 38ன்னு தெரியுமா, ஸோ 19 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 2, இது 10ன்னு வரும். திரும்ப இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5. ஸோ R வந்து 5%. ஓகே, கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை செக்ரிகேட் பண்ணி எழுதிட்டாலே நம்மளுடைய பாதி வேலை முடிஞ்சிடும். அடுத்து மெச்சூரிட்டி வேல்யூ ஆஃப் சர்டைன் சம் ஆஃப் மணி ஆஃப்டர் 3 years இஸ் 8255 and after 5 years is 9425 at the same rate of simple interest. Find the interest rate அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு மெச்சூரிட்டி வேல்யூ ஆனால் சர்டைன் சம் ஆஃப் மணி, மெச்சூரிட்டி வேல்யூனாலும் இங்கே அமௌண்ட் தான், ஒரு சர்டைன் சம் ஆஃப் மணி இருக்குது, அதுலேருந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறமா மெச்சூரிட்டி வேல்யூ அப்படின்றது பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ 8255 மாறுது. அண்ட் ஆஃப்டர் 5 years இட் இஸ் 9255. ஸோ அண்ட் ஆஃப்டர் 5 years என்ன வருது, 9425. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 2 years இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருமா. ஸோ 2 years இன்ட்ரெஸ்ட் என்ன வரும், 9425 8255. ஸோ இது 0 12 3ன்னு இருக்கும். ஸோ 1 7 இங்கே 1 1170வா இன்ட்ரெஸ்ட். 2 years இன்ட்ரெஸ்ட் எனக்கு 1170. 1 year இன்ட்ரெஸ்ட் வேணும்னா இதில் பாதின்னு வச்சுக்கலாமா. ஸோ 1 year இன்ட்ரெஸ்ட் வேணும்னா, ஏன்னா 2 years இன்ட்ரெஸ்ட் எனக்கு 1170. அப்புறம் 1 year இன்ட்ரெஸ்ட் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இதில் பாதினா 5ல் 12 5ல் 10 மிச்சம் 1, 8ல் 16 மிச்சம் 1, 585. இப்போ 3 years இன்ட்ரெஸ்ட் வேணும்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 1170 ப்ளஸ் 585 அப்படின்னு போட்டோன்னா நமக்கு என்ன வந்துடும், 3 yearsக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றது கிடச்சிரும். ஸோ 3 yearsக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 15 17 1755 அப்படின்னு வரும். ஸோ அப்போ நமக்கு பிரின்சிபல் வேணும்னா இந்த 8255ஐயும் 3 yearsக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் மைனஸ் பண்ணிக்கலாமா. ஸோ 8255 மைனஸ் 1755 பண்ணலாம். மைனஸ் 1000 போச்சு அப்படின்னாலே இங்கே என்ன வந்துடும், 7255ன்னு வந்துடும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரேட் பெர் ஆனம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் நமக்கு இங்கே என்ன கிடச்சிரும், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 6500ன்னு கிடைக்கும். 6500ன்னு கிடச்சதுக்கப்புறமா இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது ரேட் பர்சன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ரேட் பர்சன்ட் என்ன வரும், எனக்கு 1 yearக்கு 585 கரெக்டா. அப்போ 1 yearக்கு 585 இன்ட்ரெஸ்ட் ஐ ஈக்குவல் டு பி வந்து 6500. 1 yearக்கு தானே நான் 585. ஸோ 1 6 தெரியாது, டிவைடட் பை 100. ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போது R ஈக்குவல் டு 585 by 65 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இதை என்ன பண்ணணும், அடுத்து 5 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1ல் 5 மிச்சம் 1, ஸோ 13 வரும். அடுத்து இங்கே என்னது 1ல் 5 117 13, இங்கே யூனிட் டிஜிட் 7 வரணும்னா 9 மல்டிப்ளை பண்ணால் வரும். ஸோ ஆன்சர் வந்து 9%. இது கொஞ்சம் லென்த்தியான சம். பிரின்சிபல் மட்டும் நிற்காமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா.
ஸோ அடுத்து என்ன அப்படின்னா மிஸ்டலேனியஸ். நம்ம இது வரைக்கும் இப்போ இன்னும் என்ன பார்க்கலன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சம்மு, ஆர்டி சம்மு பார்க்கல இல்லையா? ஸோ இந்த சம்ஸ் எல்லாமே ஆர்டி சம், இன்ஸ்டால்மெண்ட் சம், இந்த சம் எல்லாமே இருக்கும். அது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்டிங்கில் இது மூணுமே சின்ன டாபிக் தான், ஒரு 15 மினிட்ஸில் நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்டிங்கில் இதை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஓகேவா? ஸோ நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாமா? ஸோ நாளைக்கு கிளாஸில் பிஓ, ஆர்டி, இன்ஸ்டால்மெண்ட் இதெல்லாம் வந்து முன்னாடி கேட்ட கொஷின் தான், இப்போ ரீசெண்டாக கேட்கல. பட் ஸ்டில் அந்த கொஷின்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாமா? தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சேட் பாக்ஸில் போடுங்க. சேட் பாக்ஸில் நீங்களும் மேக்ஸ் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்களும் சேட் பாக்ஸில் போட்டிங்கன்னா தான் நீங்களும் சால்வ் பண்ணுறீங்களா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாமா? நாளைக்கு 9 o'clock. ஓகே, தேங்க்யூ.